ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜோஃப்னா இங்கிலீஷ் நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெய்லி தமிழில் பேசுகிற வாக்கியங்களுக்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், என்னை புறக்கணிக்காதே. இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் இக்னோர் மீ. டோன்ட் இக்னோர் மீ. என்னை புறக்கணிக்காதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் இக்னோர் மீ. இதே தமிழ் லெட்டர்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். டோன்ட் இக்னோர் மீ. டோன்ட் அப்படின்னா செய்யாதே. டோன்ட் அப்படின்றது செய்யாதே அப்படின்ற மாதிரி அர்த்தம். அடுத்து இக்னோர் அப்படின்னா புறக்கணி அப்படின்னு அர்த்தம். டோன்ட் இக்னோர் அப்படின்னு சொல்லும்போது புறக்கணிக்காதே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இல்லைன்னா இன்னொரு இக்னோருக்கு இன்னொரு மீனிங்கு கண்டு கொள்ளாமல் இரு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், மீ அப்படின்னா என்னை அப்படின்னு அர்த்தம். டோன்ட் இக்னோர் மீ. என்னை புறக்கணிக்காதே. நெக்ஸ்ட் ஒன், உன் தவறுகளை நியாயப்படுத்தாதே. உன் தவறுகளை நியாயப்படுத்தாத, உன்னோட மிஸ்டேக்கை நியாயப்படுத்தி பேசாத அப்படின்னு சொல்கிறோம்ல. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஜஸ்டிஃபை யுவர் மிஸ்டேக்ஸ். டோன்ட் ஜஸ்டிஃபை யுவர் மிஸ்டேக்ஸ். உன் தவறுகளை நியாயப்படுத்தாதே அப்படின்றதுக்கு டோன்ட் ஜஸ்டிஃபை யுவர் மிஸ்டேக்ஸ். இதே தமிழ் லெட்டர்ஸ்லையும் இங்கே கொடுத்துருக்கேன். டோன்ட் ஜஸ்டிஃபை யுவர் மிஸ்டேக். டோன்ட் அப்படின்னா செய்யாதே அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நியாயப்படுத்தாதே அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதனால் இந்த டோன்ட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்டிஃபை அப்படின்னா நியாயப்படுத்து அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஜஸ்டிஃபை அப்படின்னு வரத்துல நியாயப்படுத்தாதே அப்படின்னு அர்த்தம். இயர் அப்படின்னா உன் அப்படின்னு அர்த்தம். மிஸ்டேக்ஸ் அப்படின்னா தவறுகள் அப்படின்னு அர்த்தம். உன் தவறுகளை நியாயப்படுத்தாதே அப்படின்றதுக்கு டோன்ட் ஜஸ்டிஃபை யுவர் மிஸ்டேக்ஸ். டோன்ட் ஜஸ்டிஃபை யுவர் மிஸ்டேக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், புலம்பாதே. புலம்பாத அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் லெமன்ட். புலம்பாதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் லெமன்ட். டோன்ட் லெமன்ட். இதே தமிழ் லெட்டர்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். டோன்ட் லெமன்ட். இது டோன்ட் அப்படின்னா செய்யாதே அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல புலம்பாதே அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதனால டோன்ட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். லெமன்ட் அப்படின்னா புலம்பு அப்படின்னு அர்த்தம். இதே புலம்பாதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் லெமன்ட். லெமன்ட் அப்படின்னு தனியாக சிலக்கு புலம்பு அப்படின்னு அர்த்தம். டோன்ட் லெமன்ட் அப்படின்ட்டு வரக்கில் புலம்பாதே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அதை தொலைத்து விடாதே. அதை தொலைச்சிடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் லூஸ் இட். அதை தொலைத்து விடாதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் லூஸ் இட். அதை தொலைத்து விடாதே அப்படின்றதுக்கு டோன்ட் லூஸ் இட். இதே தமிழ் லெட்டர்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். டோன்ட் லூஸ் இட். டோன்ட் அப்படின்னா செய்யாதே அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல தொலைத்து விடாதே அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதனால இந்த டோன்ட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். லூஸ் அப்படின்னா தொலை, அது இழை அது தொலைச்சிரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். தொலை அப்படின்னு அர்த்தம். இன்னும் இழந்துரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இட் அப்படின்னா அதை அப்படின்னு அர்த்தம். டோன்ட் லூஸ் இட் அப்படின்னா தொலைத்து விடாதே, அதை தொலைத்து விடாதே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், முணுமுணுக்காதே. முணுமுணுக்காத அப்படின்னு சொல்கிறோம்ல, முணுமுணுக்க கேட்காத அப்படின்றதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, முணுமுணுக்காதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் மர்மர். முணுமுணுக்காதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் மர்மர். இங்கே தமிழ் லெட்டர்ஸ்லேயே கொடுத்துருக்கேன். டோன்ட் மர்மர்.
டோன்ட் அப்படின்னா வந்து செய்யாதே அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து முணுமுணுக்காதே அப்படின்னு அர்த்தம். அதனால வந்து டோன்ட்ன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். மர்மர் அப்படின்னா வந்து முணுமுணு அப்படின்னு அர்த்தம். முணுமுணுத்துக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு மர்மர் அப்படின்னு சொல்கிறோம். முணுமுணுக்காதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் மர்மர். நெக்ஸ்ட் ஒன், என்னை நச்சரிக்காதே. என்ன நச்சரிக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் பெஸ்டர் மீ. டோன்ட் பெஸ்டர் மீ. என்னை நச்சரிக்காதே அப்படின்றதுக்கு டோன்ட் பெஸ்டர் மீ. இதே வந்து தமிழ் லெட்டர்ஸ்லேயும் வந்து கொடுத்துருக்கேன். டோன்ட் பெஸ்டர் மீ. டோன்ட் அப்படின்னா வந்து செய்யாதே அப்படின்னு அர்த்தம். பெஸ்டர் அப்படின்னா நச்சரிக்கிறது, தொந்தரவு செய்கிறதுன்னு அர்த்தம். அதுவே மீ அப்படின்னா என்னை அப்படின்னு அர்த்தம். டோன்ட் பெஸ்டர் அப்படின்னா நச்சரிக்காதே அப்படின்னு அர்த்தம். டோன்ட் பெஸ்டர் மீ அப்படின்னும் போது என்னை நச்சரிக்காதே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஒட்டு கேட்காதே. ஒட்டு கேட்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் ஈவ்ஸ்ட்ராப். டோன்ட் ஈவ்ஸ்ட்ராப். ஒட்டு கேட்காதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஈவ்ஸ்ட்ராப். டோன்ட் ஈவ்ஸ்ட்ராப். டோன்ட் அப்படின்னா வந்து செய்யாதே அப்படின்னு அர்த்தம். கேட்காதே, ஒட்டு கேட்காதே அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து ஒட்டு கேட்காதே அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதனால டோன்ட்ன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். ஈவ்ஸ்ட்ராப் அப்படின்னா வந்து ஒட்டு கேள் அப்படின்னு அர்த்தம். ஈவ்ஸ்ட்ராப் அப்படின்னா வந்து ஒட்டு கேள். இந்த இடத்துல டோன்ட் ஈவ்ஸ்ட்ராப் அப்படின்னு சொன்னால் ஒட்டு கேட்காதே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நடிக்காதே. நடிக்காத அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் ப்ரிட்டண்ட். டோன்ட் ப்ரிட்டண்ட். நடிக்காதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ப்ரிட்டண்ட். இது வந்து தமிழ் லெட்டர்ஸ்லேயே கொடுத்துருக்கேன். டோன்ட் ப்ரிட்டண்ட். நடிக்காதே அப்படின்றதுக்கு டோன்ட் ப்ரிட்டண்ட். டோன்ட் அப்படின்னா வந்து செய்யாதே அப்படின்னு அர்த்தம். இதே வந்து ப்ரிட்டண்ட் அப்படின்னா நடி இல்லைன்னா பாசாங்கு செய் அப்படின்னு அர்த்தம். நடிக்காதே அப்படின்றதுக்கு டோன்ட் ப்ரிட்டண்ட். நடிக்காதே. நெக்ஸ்ட் ஒன், தள்ளி போடாதே. தள்ளி போடாத அப்படின்றதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் ப்ரொக்ராஸ்டினேட். டோன்ட் ப்ரொக்ராஸ்டினேட். தள்ளி போடாதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ப்ரொக்ராஸ்டினேட். இதே வந்து தமிழ் லெட்டர்ஸ்லையும் இங்கே கொடுத்துருக்கேன். டோன்ட் ப்ரொக்ராஸ்டினேட். டோன்ட் அப்படின்னா வந்து செய்யாதே அப்படின்னு அர்த்தம். ப்ரொக்ராஸ்டினேட் அப்படின்னா தள்ளி போடு இல்லைன்னா காலம் தாழ்த்து அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ப்ரொக்ராஸ்டினேட் அப்படின்னா வந்து தள்ளி போடாதே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஒத்தி வைக்காதே. ஒத்தி வைக்காத அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் போஸ்ட்போன். டோன்ட் போஸ்ட்போன். ஒத்தி வைக்காதே அப்படின்றதுக்கு டோன்ட் போஸ்ட்போன். இது வந்து தமிழ் லெட்டர்ஸ்லையும் இங்கே கொடுத்துருக்கேன். டோன்ட் போஸ்ட்போன். டோன்ட் அப்படின்னா வந்து செய்யாதே அப்படின்னு அர்த்தம். அதே வந்து இந்த இடத்துல வந்து ஒத்தி வைக்காதே அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதனால வந்து இந்த டோன்ட்ன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். போஸ்ட்போன் அப்படின்னா வந்து ஒத்தி வை அப்படின்னு அர்த்தம். டோன்ட் போஸ்ட்போன் அப்படின்னும் போது வந்து ஒத்தி வைக்காதே அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.